Dilaceration அப்படின்னா வந்து dilaceration is refers to the angulation or sharp blend curved in the root or error of the ஒரு ஷார்ப் கர்வ் எண்ட் வந்து ரூட் அல்லது ஃபார்ம்டு ரூட்டில் வந்து ஒரு சின்ன லேசரேஷன் ஒரு ஆங்குலேஷன் ஆஃப் ஷார்ப் பெண்ட் வந்து இருக்கும். அதுதான் வந்து டைலாசரேஷன் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் இஸ் டியூ டு த ட்ராமா. அது ஏதாச்சும் ஒரு ட்ராமா இந்த பீரியட் இன் விச் த டூத் இஸ் ஃபார்ம்டு இந்த பொசிஷன் இஸ் கிளாசிஃபைடு. அந்த ஏதாச்சும் ஒரு ட்ராமானால அந்த பொசிஷன் மூலியமாக அது கால்சிஃபைடு அண்ட் portion changed and remaining form at an angle. The curve or bend may be occur in the anywhere along with the length of the root. Along with the length of the root is along the following of the injury to the deciduous. அதாவது என்னென்னா ஒரு deciduous டூத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஜுரிஸ் வந்து நடக்குதுன்னா which is to directly to the apically to the jaw மூலியமாக ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னா அந்த deciduous டூத்தை வந்து நல்லாவே பாதிக்குது. இந்த dilaceration is frequently present in the during the endodontic therapy. endodontic therapy வந்து during the endodontic therapy வந்து பண்ணையில் இது பண்ணுது அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மூலியமாகவும் இருக்குது. டியூரிங் த endodontic therapy and extraction மூலிமா endodontic therapyனா வந்து உள்ள ரூட் கேனல் பண்ணுறதுலையும் எக்ஸ்ட்ராக்ஷன் மூலிமா வந்து இந்த டைலாசரேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது டைலாசரேஷன்னா வந்து ஒரு ஷார்ப் பெண்டு ஆங்குலேஷன் இந்த மாதிரி ஒரு ஆங்குலேஷன் வந்து வந்திருக்கா அதுதான் வந்து டைலாசரேஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சூப்பர் நியூமரரி டூத்னால் என்னென்னா சூப்பர் நியூமரரி டூத்னால் வந்து சூப்பர் நியூமரரி ரூட்னால் வந்து இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த அடிஷ்னல் ரூட் இன் த டூத். அதாவது ஒரு டூத்தில் வந்து 2 ரூட் இருக்குன்னா அடிஷ்னல் ரூட் வந்து இருக்கும். தீஸ் டூத் ஆர் நார்மலி angulated root. These are particularly in the mandibular bicuspid after having the root. Both of the maxillary and mandibular molar is particularly third molar is along to the exhibiting of the molar and supernumerary root. This இது வந்து என்னன்னா third molarலையும் வந்து second molarலையும் இருக்கும். This phenomenon is considered as a significance of the endodontics and exodonticsல வந்து பார்க்க முடியும் இந்த dilaceration வந்து. அதுக்கப்புறம் once of these root may be அதுக்கப்புறம் வந்து unilacerated during the root canal treatment. வந்து பண்ண முடியும். and broken during the extraction அப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து ப்ரோக்கன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் சூப்பர் நியூமரி ரூட்னால் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ரூட் இது வந்து அதிகமான ரூட் வந்து ஒரு சின்ன லேசரேஷன் மாதிரி இருக்கும். இட்ஸ் கன்சிடர்ஸ் எண்டோடானிக் ட்ரீட்மெண்ட்லேயும் எக்ஸோடானிக்ஸ்லேயும் வந்து இப்போ வந்து அது வந்து கஷ்டமாக இருக்கும். அண்ட் மீசோடென்ட்னால் வந்து இதுதான் ஒரு டூத்துக்கு ஒரு நார்மல் டூத்துக்கு நடுவில் வந்து ஒரு அப்நார்மல் ரூட் வந்து இருக்கும். அதுதான் வந்து மீசோடென்ட்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் அ மீசோடென்ட் வந்து திஸ் ஆர் த மோஸ்ட் காமன்லி இது வந்து சூப்பர் நியூமரரி டூத் ஆஃப் தி மீசோடென்ட் ஒரு ஸ்மால் பெக் ஷேப்டு கோனிக்கல் டீத் யூஸ்வலி ப்ரெசன்ட் இன் தி present in the permanent dentition நடுவில் வந்து இருக்கும். It is developed with the root of formation occurred to the equivalent stage of the permanent incisor. equivalent of permanent incisor 2 permanent incisor இருக்குன்னா அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஃபார்மேஷன் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது மேபி ரெண்டு பெர்மனண்ட் இன்சிசருக்கு நடுவில் இருக்கும். இட் மேபி usually found in the high and inverted into the palatal or horizontal portion. பேரடல் ஆர் ஹாரிசாண்டல் பொசிஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து த கோனிக்கல் சூப்பர் நியூமரரி கேன் பி ரிசல்ட் இன் தி ரொட்டேஷன் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி பெர்மனண்ட் இன்சிசர் but it's rarely delayed to the eruption. மீசோடென்ட்னா வந்து எரப்ஷனுக்கு அப்புறம் வந்து டிலே ஆஃப் த எரப்ஷனில் வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிலே ஆஃப் த எரப்ஷனில் வந்து இருக்குது. இந்த நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டாலன்ஸ் கஸ்ப் வந்து ஒரு லிங்குவல் ஆஸ்பெக்டில் வரும். அது வந்து anatomous structure. These are the resemble as an angle. These are the talent projection.
Talon projection is the lingual to the cingulum. These are arise from the maxillary and mandibular central incisor. Permanent incisor வந்து அதிகமாக இருக்கும். maxillary or mandibular permanent incisor இருக்கும். இது cusp bend வந்து cusp bend is smoothly cusp bend வந்து smoothly with the tooth exact, அதாவது cusp bend கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து deep developmental groove வந்து அதுக்கப்புறம் where the cusp is blend with the slope of the lingual tooth surface வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த these are composed of the normal enamel and dentin வந்து இருக்கும். அதுக்கு ஒரு horn of the pulp வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. horn of the pulp டிஷ்யூலையும் வந்து இருக்கும். horn of the pulp டிஷ்யூவில் இருக்கும். நார்மல் இந்த enamel and dentinல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் anomaly pose of the problem is such as அதுக்கப்புறம் வந்து aesthetic occlusal accommodation carry control groove should be prophylactically restricted to prevent the cards. The cases of the occlusal interference it should be removed but exposures of the pulp horn. இந்த பல்ப் ஹார்ன் தான் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். பிகாஸ் வந்து இதுலேயும் ஒரு பல்ப் ஹார்ன் இருக்கும். இது வந்து ஆர்த்தோடான்டிக் தெரப்பியில் வந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். தீஸ் ஆர் த நெசசரியில் வந்து ஆர்த்தோடான்டிக் தெரப்பியில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நெக்ஸ்ட் வந்து ஜெர்மினேஷன் இஸ் a tooth. These are the anomalous which is affect act of the duration. ஜெர்மினேஷன்னா வந்து ஒரு டூத் இருக்குதுன்னா germination வந்து structure this is usually to the complete ஒரு complete or incomplete separated crown வந்து தனியாக இருக்கும். ஒரு single root-ஆகவும் இருக்கும், two root and single root and two root-ஆகவும் இருக்கும். two canal single root-ஆக இருக்கும், நான் two canals வந்து வந்து இருக்கும். these are the diseases வந்து அதிகமாக இருக்கும். seen in the disease as well as permanent dentition. it is not always possible. இது வந்து எப்போவுமே வந்து பாசிபிள் இல்லை. ஆனால் வந்து இது வந்து this is difficulty to germination டைமில் வந்து ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் it has been to the fusion between the natural teeth and supernumerary teeth. நேச்சுரல் டீத்துக்கும் சூப்பர்நியூமரி டீத்துக்கும் ஒரு விதமான ஒரு ஃபியூஷன் வந்து நடக்கிறதுனால தான் வந்து இது சொல்கிறாங்க. These are the term has been sometimes have been used to the distinguish the productions and equivalent structures of the division as a result in the normal and one supernumerary rootல வந்து supernumerary-ல வந்து இருக்கும். as a result in the normal supernumerary tooth-ல வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. the turning வந்து these are distinguishes to the equivalent structure and division as a result in the natural of the supernumerary tooth-ல வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சூப்பர்நியூமரி டூத்தில் இருக்குது. இதுதான் வந்து சூப்பர்நியூமரி டூத்து. இது வந்து ஜெர்மினேஷன் வந்து இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜெர்மினேஷனில் வந்து these are autonomous to which is accepted to the duration of the single tooth. இமேஜினேஷன் வந்து நடக்குது. இப்போ வந்து ஃபியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபியூஷனில் வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு ரூட்டுமே இருக்கும், ரெண்டு கிணறுமே இருக்கும். ஆனால் வந்து இது சொல்கிறாங்க. ஸோ இந்த ரூட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து என்னென்னா இந்த ஃபியூஷன் ஹேஸ் பீன் ஃபியூஷன் ஆஃப் த டூத். these are the union to the normal. these are separated to the root gem. these are depending upon the stages of the development of the teeth at the time of the union and fusion. it may be either complete or incomplete வந்து இருக்கும். it has been through some physiological forces and the pressure produces ஏதாச்சும் force or pressure வந்து produce is contact with the developing of the teeth. these are the subsequent fusion வந்து இருக்குது. அதுக்கப்புறம் the contact occur early at least before the calcification is being two teeth may be completely united to form completely united to form a single large teeth. it is contact with the tooth of the lateral which is the portion of the tooth. அதாவது contact with the tooth ஒரு டூத்துக்கு இன்னொரு டூத்துக்கு வந்து ஒரு கான்டாக்ட் வந்து லேட்டரல் போர்ஷன் ஆஃப் த க்ரௌன்லையும் அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து இதாயிரும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேஷன் இட் மே பி யூனியன் ஆஃப் த ரூட்.
ஒருவேளை அந்த ரூட்டும் வந்து இது வந்து யூனியன் ஆகிடும் அப்படி சொல்கிறாங்க. தென் வந்து என்ன பண்ண போகிறோன்னா தென் வந்து கன்க்ரசன்ஸ். கன்க்ரசன்ஸ் இஸ் மீன்ஸ் இது வந்து 2 டூத்துக்கு நடுவில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு 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 டைப் ஆஃப் ஃபியூஷன் வந்து இருக்கும். இது எப்படின்னா அந்த கன்கரன்ஸ் ஆஃப் த டீத் இருக்குது. அந்த டீத் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தீஸ் ஆர் ஆக்சுவலி ஃபியூஷன். இதுவும் ஒரு ஃபியூஷன் தான். ஆனால் வந்து ரூட் ஃபார்மேஷன் பிட்வீன் தி கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் ரூட் ஃபார்மேஷன் ஹேஸ் பின் கம்ப்ளீட்டட். கம்ப்ளீட் ஆன பிறகு வந்து ஒரு கன்கரன்ஸ் இருக்கும். தீஸ் கண்டிஷன் ஆஃப் த டூத் இஸ் யுனைடெட் டு தி யுனைடெட் ஃபார்மில் வந்து இருக்குது. இட் இஸ் த்ரூ டூ அரைசஸ் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் த traumatic injury. இன்ஜுரியில் வந்து இருக்குது. தீஸ் ஆர் த க்ரௌடிங் ஆஃப் த டீத். அதுக்கப்புறம் வந்து ஒரு டீத்துக்கு இன்னொரு டீத்துக்கு க்ரௌடிங் பண்ணியில் வந்து ஒரு ட்ராமேட்டிக் இன்ஜுரி ஏதாச்சும் நடக்குதுன்னா அதுக்கப்புறம் இண்டிபெண்ட் ஆஃப் த போன், இந்த போனில் வந்து ஏதாச்சும் நடக்குது, அதுக்கப்புறம் போனில் ஏதாச்சும் நடக்குது. தீஸ் ஆர் தி அதுக்கப்புறம் வந்து அப்ராக்சிமேட்லி த கான்டாக்ட் அண்ட் பிகம் ஃபவுண்டட் இன் த டெப்போசிஷன் ஆஃப் தி சிமெண்ட் அண்ட் சிமெண்டம் வந்து டெப்போசிஷன் வந்து அதிகமாக நடக்கிறதுனால இது வந்து ஒரு எலிவேஷன். கன்க்ரஷன் ஹேஸ் பீன் டிஃப்ரெண்ட் பிஃபோர் ஆஃப்டர் டூத் ஹாவ் அதுக்கப்புறம் எரப்டட். ஒரு டூத்துக்கும் இன்னொரு டூத்துக்கும் நடுவில் வந்து பிஃபோர் த எரப்ஷனுக்கு அப்புறமே வந்து கன்கரன்ஸ் வந்து அக்கர் ஆயிரும் அப்படி சொல்கிறாங்க. திஸ் திங் இஸ் ஃபியூஸ்டு டு தி எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் ஒன் மே ரிசல்ட் டு த எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் அனதர். அந்த டைமில் வந்து இருக்குது. தென் வந்து என்னென்னா மேண்டிபுலர் டாரை அப்படின்னு சொல்லுவாங்க. மேண்டிபுலர் டாரை இஸ் அ போனி க்ரோத், ஒரு போனி க்ரோத். தீஸ் ஆர் த மேண்டிபிள் இஸ் அலாங் டு த சர்ஃபேஸ் அண்ட் நியரஸ்ட் டு த டங்க்கு பக்கத்தில் வந்துருக்கும். தீஸ் ஆர் த யூஸ்வல் டு ப்ரெசென்ட் இன் த நியர் டு த ப்ரீமோலர் அண்ட் அபோவ் த லொக்கேஷன் ஆஃப் த மைலோஹையட் மசில். அப்புறம் ப்ரீமோலர் சைடில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. மைலோஹையட் மசிலுக்கு வந்து அதிகமாக இது பண்ணி இருக்கும். மைலோஹையட் மசில் பக்கத்தில் இருக்கும். தீஸ் ஆர் அஃபெக்டட் டு த மேண்டிபுலர் சைடில் இருக்கும். மேண்டிபுலர் டாரை மோஸ்ட் காமன்லி சீன் இன் தி ஏர்லியர் அடல்ட் பீரியடில் வந்து மேண்டிபுலர் டாரை வந்து அதிகமாக இருக்கும். தீஸ் ஆர் அசோசியேட்டட் வித் த ப்ரெக்சிசம் மூலிமா வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. இட் மே பி பாசிபிள் டு ஃபார்ம் அ அல்சர் டியூரிங் தி ட்ராமா டைமில் வந்து ஒரு வகையான அல்சர் வந்து ஃபார்மேஷன் வந்து நடக்குது. அதனால் கூட அதுக்கப்புறம் ஃப்ரம் தி அல்சர் டியூரிங் எனி ட்ராமா மூலிமா ஒரு அல்சர் வந்து நடக்குது. அது மூலியமாகவும் இந்த சைன்ஸ் ஆஃப் த டாரை வந்து தீஸ் ஆர் த ஃப்ளக்சுவேட் த்ரூ ஒன் தி லைஃப் அண்ட் in some cases of may be enlarged enough to touch each other in the midline of the mouth. மிட்லைன் ஆஃப் த மவுத்தில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மிட்லைன் ஆஃப் த மவுத்தில் வந்து பார்க்க முடியும். இதுதான் வந்து மேண்டிபுலர் டாரையாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எனாமல் ஹைப்பர்ப்ளேஷியா அப்படின்னா வந்து எனாமல் ஹைப்பர்ப்ளேஷியா இஸ் ஷார்ட் டேர்ம் சிஸ்டமிக் டிஸ்டர்பன்ஸ் இன் தி அதுக்கப்புறம் வந்து சிஸ்டமிக் டிஸ்டர்பன்ஸ் இன் தி அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் தி அமைலோபிளாஸ்ட். ஒரு அமைலோபிளாஸ்ட் வந்து ஃபார்மேஷன். ஹைப்போப்ளேஷியானா என்னதுன்னா இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் சிஸ்டமிக் டிஸ்ட்ரிபியூஷன் இன் தி functioning ameloblast is the specific. Enamel hyperplasia is main எங்க இருக்காங்க யாரு clinically as these are the clinical வந்து இருக்குது. most of the clinically as a horizontal line of small pit or groove on the enamel surface. எனாமல் சர்ஃபேஸில் வந்து ஒரு சின்ன பிட் ஆர் க்ரூ வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹரிசாண்டல் லைன் ஆஃப் த ஆங்கிள் வந்து இருக்குது. இது வந்து இண்டிகேட் த ஜோன் ஆஃப் த எனாமல் ஹைப்பர்ப்ளேஷியா. it corrupted correspond to the time of development and duration of the inset. The permanent incisor and cuspid and first molar are often after. Permanent incisor வந்து இருக்குது. பெர்மனெண்ட் இன்சிசர்லேயும் கஸ்பிட் அண்ட் ஃபஸ்ட்டு மோலார்
canine அதிலலாம் வந்து இருக்கும். The tooth is affected to the presence of the Turner tooth. அதுக்கப்புறம் வந்து Turner tooths அப்படின்னு சொல்கிறாங்க. Turner toothனா வந்து Turner tooth TURNERS Turner's tooth டர்னஸ் டூத் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து எனாமல் ஹைப்பர்ப்ளேஷியா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ஓடன்டோம்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டூத்துக்கும் இன்னொரு டூத்துக்கும் நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒரு போனி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓடன்டோம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் இதுதான் வந்து ஓடன்டோமில் வந்து ஓடன்டோம் இஸ் ரெஃபர்ஸ் டு த குரூப் ஆஃப் காமன் hematomatous odontogenic lesion with the limited growth potential. அதாவது ஓடன்டோம்னா வேறு எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு டைப் ஆஃப் this is a type of odontogenic lesion. இது வந்து odontogenic lesion வந்து ஓடன்டம்னா வந்து bone forming cells. This refers to the group of common hematomatous odontogenic lesion with the limited growth potential. அதுக்கப்புறம் growth potential வந்து கம்மியாக இருக்கும். Then these lesions are capable of producing normal appearing enamel, dentin, cementum, pulp. அதாவது இந்த லீஷன் வந்து ப்ரொடியூசிங் நார்மல் அப்பியரன்ஸ், ஒரு நார்மல் அப்பியரன்ஸில் தான் இருக்கும். ஒரு எனாமல், ஒரு டென்டின், ஒரு சிமெண்டம், ஒரு பல்ப்போ வந்து ஒரு ஆர்கானிக் ஃப்ளக்சுவேஷனில் வந்து இருக்கும். இது வந்து 2 டைப் ஆஃப் ஓடன்டோம் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் ஓடன்டோம். இந்த காம்பவுண்ட் ஓடன்டோம் வந்து யூஸ்வலி இன்வால்விங் டு தி ஆன்டீரியர் ஆஸ்பெக்டில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆன்டீரியர் ஆஸ்பெக்டில் இருக்குது. யூஸ்வலி இஸ் இன்வால்விங் டு த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த மேக்ஸிலோட ஆன்டீரியர் பார்ட்டு. தீஸ் ஆர் த கெனைனுக்கு நடுவில் வந்து இருக்கும், இன்டர் கெனைனில் வந்து இருக்கு சொல்கிறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் ஓடன்டம் வந்து தீஸ் ஆர் தி இன்வால்வ் டு த போஸ்டீரியர் சைடில் வந்து இருக்கும். சம் ஓடன்டம் மே பி லொக்கேட்டட் பிட்வீன் தி ரூட் அண்ட் எரப்டட் டூத்துக்கும் ரூட்டுக்கும் நடுவில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் வந்து அதுக்கப்புறம் வந்து சலைவரி கால்குலைனா வந்து சலைவரி கிளாண்டுக்கு போகிற உள்ள டக்ட் இருக்கா, அதில் வந்து ஒரு கால்குலஸ் வந்து இருக்கிறது தான் வந்து சலைவரி கால்குலஸ் சொல்கிறாங்க. இதுதான் வந்து சலைவரி கால்குலஸ் இந்த மாதிரி இருக்குன்னா சலைவரி கால்குலஸ்னால் வந்து இதுதான் சலைவரி கால்குலஸ். இது வந்து டைலேட்டட் டக்ட் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளேம்டு கிளாண்டு வந்து இன்ஃப்ளேம்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சலைவரி கால்குலஸ் பற்றி பார்க்க போகிறோம். சலைவரி கால்குலஸில் வந்து என்னென்னா, தீஸ் ஆர் தி ரெஃபர் டு த அதுக்கப்புறம் எக்ஸோடான்ஷியம் ஆஃப் த ஓவர் க்ரோத் ஆஃப் த போன். தீஸ் ஆர் ஃபார்ம்டு டு த லிங்குவல் சர்ஃபேஸ் ஆஃப் த மேண்டிபிளோட லிங்குவல் சர்ஃபேஸ் ஆஃப் த மேண்டிபிள் இருக்கா, மேண்டிபிளோட லிங்குவல் சர்ஃபேஸ் ஆஃப் த மேண்டிபிள் வந்து ஒரு போன் வந்து வித்தியாசமாக இருக்குது. அதனால் இந்த க்ரோத் ஆஃப் த போன் வந்து யூஸ்வலி அக்கர் அபோவ் தி மைலோஹைடாய்டு லைனில் வந்து இந்த க்ரோத் வந்து நடக்கும். இஸ் ஆப்போசிட் டு த பைகஸ்பிட் டூத்னால் வந்து 2 டூத்துக்கு நடுவில் 2 கஸ்ப் இருக்கிற டூத்துக்கு நடுவில் வந்து நடக்கக்கூடியது. இந்த சலைவரி கால்குலஸ் வந்து ஆர் யூஸ்வலி அக்கர் இன் தி பைலேட்ரலாக வந்து இருக்குது. இட் ஹேஸ்